நமக்கு மட்டும் பிரச்சனைகள் மேலே பிரச்சனை நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. வணக்கம் தோழர்களே, இன்றைக்கி நம்ம வந்து என்னோட சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு ட்ராவல் பண்ணுறேன். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நானும் நம்ம சொந்த ஊரான தூத்துக்குடி வந்து சேர்ந்துட்டேன். அப்படியே நம்ம அஜிமா பிள்ளைக்கும் ஃபோன் அடிச்சு வாங்க நண்பா, இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன் அப்படின்னோடனே அவரும் வண்டி எடுத்துன்னு டேரெக்டாக அங்கேயே நம்மளை பிக் பண்ணுறதுக்காக வந்துட்டார். இவர் தான் நம்ம அஜிமா பிள்ளை, நல்லா பார்த்துக்கோங்க. அப்படியே நானும் நம்மளோட மாளிகைக்கு வந்து சேர்ந்ததும் நம்ம வீட்டில் நம்மளுக்கு ஒரு சில திட்டுகள் விழுந்தது, முடி வளர்த்துருக்கோம் அப்படின்னோடனே. இதை பார்த்தோன்னே எல்லாரும் என் கையை தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். தோழர்களே, நம்மளுக்கு வந்து குட்டியாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோக்காரவங்க வந்து நம்ம முதுகுலேயே விட்டுட்டாங்க. நம்ம போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. எனக்கும் ஃபீல் பண்ண முடிஞ்சு, என் கையை தூக்க முடியல, ஏதோ ஒன்று இருக்குன்னு. அப்படியே சென்னையிலே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அங்கே போய் பார்த்ததுல தான் தெரிஞ்சிச்சு, தம்பி ஷோல்டர் இறங்கியிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே கஷ்டமாக போச்சு தோழர்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் வர நம்ம காலேஜில் கல்ச்சரல்ஸ் வர அது நல்லா டான்ஸ்லாம் ஆடலான்னு ஒரு இதில் இருந்தேன். எதுவுமே இல்லாமல் போகும்போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க வேற 45 days ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க சரியாக. அதுக்கப்புறம் நானும் கிளம்பி ஊருக்கு வந்துட்டேன். ஏன்னா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க ஃபுட்டில். சரி, இது செட் ஆகாது, இங்கே ஹாஸ்டலில் இருக்கிறோம், நம்மளுக்கு வந்து ஃபுட்டுலாம் ஒத்துக்காது அப்படி சொல்லிட்டு நேராக நம்மளும் சொந்த ஊரான தூத்துக்குடிக்கு கிளம்பி வந்தாச்சு. இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் கன்சிஸ்டன்சியாக வீடியோ மட்டும் போடுவேன். என்னால் முடியுதோ முடியலையோ நான் எடுத்து போடுவேன் உங்களுக்காக. எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு புது வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தோழர்களே. போயிட்டு வரேன். பாய் பாய்.